ஆட்சி சிஎம் விஜய்க்கு சவால் விடும் அரசு கருப்பு ஆடுகள். இன்னமும் ஊழல் லஞ்சம் என்பது அரசு அலுவலகங்களில் கோடி கட்டி பறப்பது வாடிக்கையாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் அடுத்த புள்ளிக்கு செல்வோம். அடுத்த புள்ளியை பார்ப்போம் நாம். அதாவது பறைப்புரைகளில் பேசிய தாவேக தலைவர் விஜய் லஞ்சம் ஊழலை ஒழிப்பேன் என உறுதி கூறினார். ஆனால் அந்த உறுதியை அவரால் செயல்படுத்த முடியுமா என்பதுதான் தற்போது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனால் ஒவ்வொரு அரசு அலுவலகங்களிலும் ஆட்சி மாறியும். தற்போது உதாரணத்திற்கு டாஸ்மாக் எடுத்துக்கொள்வோம். டாஸ்மாக் கடையில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குவது என்பது தொடர்கதையாகவே இன்னும் நீடிக்கிறது. செந்தில் பாலாஜி வாங்குகிறார் என்று விஜய் ஆவேசமாக பேசினார். 10 ரூபாய் பாட்டிலுக்கு என்று பாட்டெல்லாம் பாடினார். ஆனால் இன்னும் டாஸ்மாக் கடையில் 10 ரூபாய் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து குற்றச்சாட்டுகள். டாஸ்மாகை மூட போகிறோம் என்ற அறிவிப்பு வந்தவுடன் அதிலே வருகின்ற கமெண்ட்ஸிலே தொடர்ந்து இன்னும் 10 ரூபாய் வாங்குவது நீடிக்கிறது என்கிறார்கள். அது டாஸ்மாக் கடைகளில் 10ஆம், இலை கடைகள் என்று இருக்கலாம், அங்கு 50 வாங்குகிறார்களாம், தொடர்ந்து வாங்குகிறார்கள். அது மட்டும் இல்ல, ஆர்டிஓ தாசில்தார் அலுவலகம் லஞ்சம் வாங்குவது குறைவில்லாமல் இன்னும் நடக்கிறதாம். ஆர்டிஓ அலுவலகங்களே லைசன்ஸ் வாங்குவது முதற்கொண்டு எதாக இருந்தாலும் பைசா. அதே போன்று தாசில்தார் அலுவலகத்தை சென்று எந்த சான்றிதழ் வாங்க சென்றாலும் பைசா. உடனடியாக வேண்டும் என்றால் ஒரு ரேட், சிறிது நாள் கழித்து வாங்க வேண்டும் என்றால் ஒரு ரேட் என்ற வகையில் எங்கும் ஊழல் இன்னும் இருக்கிறது. இந்த ஊழல் லஞ்ச பெருச்சாலைகள் இடையே நல்ல ஊழியர்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வது என்று தெரியாமல் தற்போது வந்திருக்கும் சிஎம் தயவு செய்து நீங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டீர்களா என்று கேள்வியை அவர்கள் தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது சிஎம் காதிலே ஒலிக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த சிறப்பு செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் என மூன்றும் கொடி கட்டி பறக்கிறது. இன்னமும் கொடி கட்டி பறக்கிறது. இது தடுக்கப்பட வேண்டும், இது அழிக்கப்பட வேண்டும், இது ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் ஆட்சியாளர்கள் வருகிறார்கள். தற்போது சிஎம் விஜய் வந்திருக்கிறார். இவர் என்ன செய்ய போகிறார்? இவர் முன் காத்திருக்கும் மிகப்பெரிய சவால் இது. அடுத்த புள்ளியை பாருங்கள். ஆட்சி மாறியும் காட்சி மாறவில்லை, யார் தடுப்பார் எங்களை பார்க்கலாம் என இந்த ஊழல் பெருச்சாலைகள் தொடர்ந்து இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊழல் பெருச்சாலை தொடர்ந்து இந்த அட்டூழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை தட்டி கேட்க வேண்டிய சிஎம் விஜய் நிச்சயம் தட்டி கேட்பார் என்றால் தற்போது வந்திருக்கிறார். அவர் சாட்டை எடுக்க தொடங்கி இருக்கிறார். தற்போது சிஎம்டியிலே ஒரு அறிக்கை இன்று காலை கூட நாம் சத்தியம் டிவியிலே எக்ஸ்க்ளூசிவாக நாம் ஒளிபரப்பிடும். அந்த சிஎம்டி அறிக்கை மிக முக்கியமானது. அதே போன்று தற்போது கல்லா கட்டுவது ஆட்சியாளர்களா அதிகாரிகளான கேள்வி என்றால் முன்பெல்லாம் என்ன சொல்லினார்கள்? இந்த 10 ரூபாய் கமிஷன் வாங்குவது, லஞ்சம் வாங்குவது எல்லாம் அமைச்சர்கள் வரை கொடுக்கிறோம், அதிகாரிகள் கொடுக்கிறோம், ஒவ்வொரு கட்டமாக நாங்கள் கொடுக்கிறோம் என சொன்னார்கள். இப்போது ஆட்சியாளர்கள் மாறிவிட்டார்கள். தற்போது புது ஆட்சியாளர்கள் யார் அமைச்சர் என்று இன்னும் தெரியவில்லை. எந்த இலாக்காக யார் அமைச்சர் யாருக்கு போகிறது? அப்போது கட்டிங் வாங்குகின்ற கல்லா கட்டுவதெல்லாம் யார் வைத்துக் கொள்கிறார்கள்? அரசு அதிகாரிகளா? தற்போது நீங்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், இது நாம் சொல்ல விரும்புவது கல்லா கட்டி கொண்டிருக்கும் அரசியல்வாதிகள் இதை யாருக்கு கொடுக்கிறார்கள் என்பதுதான். தற்போது இந்த செய்தியை நாம் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் போதே ஒரு செய்தி நமக்கு கிடைக்கிறது. அரசாங்கத்திடமிருந்து நமக்கு செய்தியாளர் அனுப்பிய அந்த மிக முக்கியமான செய்தி தற்போது நம்முடைய தொலைபேசியிலே வந்திருக்கு. மிக முக்கியமான செய்தி. டாஸ்மாகிலே கூடுதல் விலைக்கு 10 ரூபாய்க்கு மேல் விற்றால் கடும் நடவடிக்கை எடுப்போம் என டாஸ்மாக் மேலாளர் தெரிவித்துள்ளதாக நமது செய்தியாளர் அந்த செய்தி குறிப்பை அனுப்பியிருக்கிறார். எனவே மிக தெளிவாக நமது செய்தி அங்கு ஒலிக்க ஆரம்பித்திருக்கிறது. 10 ரூபாய் கமிஷன் என்று நாம் செய்தியை வெளியிடுகிறோம், அங்கு தற்போது உடனடியாக நடவடிக்கை எடுப்போம் என கூறுகிறார். சத்தியம் தொலைக்காட்சி தொடர்ந்து பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் என்பதற்கு இது உதாரணமாக நாம் பார்த்துக் கொள்ளலாம். தற்போது சிஎம் விஜய் உத்தரவின் பெயரிலே டாஸ்மாக் உடைய மேலாளர் தற்போது அதிரடியாக ஒரு உத்தரவை போடுகிறார். 10 ரூபாய்க்கு எங்கேதான் வாங்கினால் உடனடியாக நடவடிக்கை என்ற அளவிலே ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்.